வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ராசலிங்கம் ரவிரகு. முதலில் தலைப்புச் செய்திகள். கிடைத்த சந்தர்ப்பம் நழுவ விடப்படாது, ஜனாதிபதி உறுதி. இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான அரசியல் ஆலோசனை கூட்டம். வருடத்தின் இதுவரையில் 27 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 22 பேர் பலி. K8 ரக விமானங்களின் தரம் தொடர்பில் ஆராய தீர்மானம். யாழ் ஊர்காவற்துறையில் டீசலை பருகிய பச்சிளங்குழந்தை உயிரிழப்பு. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இன்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறவுள்ளார். தெற்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் பலி. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். தமக்கு கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை ஒருபோதும் கைவிட்டு செல்ல போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தீர்மானமிக்க திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டை வெற்றியடை செய்யும் பயணத்தை கண்டு பொறாமைப்பட்டவர்களாக வரலாற்றில் இடம் பிடிக்காமல் அதற்கு பங்களிப்பு செய்தவர்களாக மாறுமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். 2025 ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்களிப்பு தினத்தில் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை கூறியுள்ளார். நாட்டை சுபமான எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற சமிஞ்சையை வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கடந்த 4 மாத கால பகுதியில் நாடு நல்லதொரு எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார ஸ்திரத்தன்மையை நாட்டுக்குள் உருவாக்கியுள்ளதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதன்படி பல பொருளாதார வெற்றிகளை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் வெளிநாட்டு உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்தல் மூலம் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கான சமிஞ்சையை வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் இந்த வேலை திட்டத்தை சீர்குலைத்து எவரேனும் அரசியல் செய்ய நினைத்தால் அவர்கள் அரசியலில் இருந்து செல்லாதவர்களாகி விடுவார்கள் என தெரிவித்த ஜனாதிபதி அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை பின்பற்றி ஆசீர்வதிப்பதே இன்றைய நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் உள்ள ஒரே வழியாகும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் ஊடகங்களூடாக அரசியல் செய்யும் யுகம் முடிந்துவிட்டதாகவும் அந்த யுகம் நடைமுறையில் இருந்திருந்தால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்காது எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் எப்போதும் மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபடும் ஒரு அரசியல் இயக்கம் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான 6வது சுற்று அரசியல் ஆலோசனை கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் 6வது சுற்று இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. பாங்காக்கில் உள்ள தாய்லாந்து வெளியுறவு அமைச்சில் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா மற்றும் தாய்லாந்தின் வெளியுறவுத்துறை நிரந்தர செயலாளர் எக்ஸிரி பின்தருச்சி ஆகியோர் இணைந்து இந்த ஆலோசனைகளுக்கு தலைமை தாங்க உள்ளனர். இலங்கை மற்றும் தாய்லாந்து ராஜதந்திர உறவுகளின் 70வது ஆண்டு நிறைவை இந்த வருடம் கொண்டாடும் வேளையில் அரசியல் ஈடுபாடு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மீன்வளம் மற்றும் விவசாயத்துறை ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, கலாசாரம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் 27 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் நடாத்தப்பட்டுள்ளதுடன் அதில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 22 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் இதுவரையில் 27 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவற்றில் 22 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர்.
கடந்த 3 மாதங்களில் பதிவான முக்கிய சம்பவங்களில் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை, கொழும்பு கொட்டாஞ்சேனை, தெஹிவலை, கம்பஹா ஆகிய பகுதிகளில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பாரிய பேசு பொருளாக மாறியிருந்தன. அத்துடன் மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகமும் முக்கிய சம்பவமாக பதிவாகியுள்ளது. பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளாகவே இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. K8 ரக விமானங்களின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையினர் வசமுள்ள K8 ரக விமானங்களின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. குருநாகல் வாரியப்புல பகுதியில் K8 ரக பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விமான விபத்து தொடர்பில் ஆராய 5 அடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு அமையவே சீனாவால் தயாரிக்கப்பட்ட K8 ரக விமானங்களின் தரம் தொடர்பில் ஆராய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் வெளிநாட்டிலிருந்து விசேட நிபுணர் குழுவை வரவழைக்கவும் தயாராக உள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான 3 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. கண்டி, மாத்தறை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலேயே முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கண்டி தலாத்துவோயா பகுதியில் ஒரு வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மாத்தறை கப்புகம வடக்கில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் கூறினர். அத்துடன் களுத்துறை, பேருவல, ஹெட்டிமுல்ல பகுதியில் தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடு ஒன்று பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ய தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று புதிய செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹட்டன் நோவுட் பகுதியில் நேற்று மின்னல் தாக்கம் இடம்பெற்று வீடொன்று சேதமடைந்துள்ளது. ஹட்டன் நோர்வுட் பகுதியில் நேற்று மாலை மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்துள்ளது. இதன்போது மின்னல் தாக்கத்துக்குள்ளான மரம் ஒன்று முறிந்து வீட்டின் மேல் விழுந்துள்ளது. இதனால் வீட்டின் கூரை சேதமடைந்துள்ளது. முறிந்து விழுந்துள்ள மரக்கிளையை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வீட்டு உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே நோவுட் வெஞ்சர் தோட்டத்திலும் பலத்த காற்றினால் சேதங்கள் பதிவாகியுள்ளன. பெரிய மழை ஒன்று வந்து அதில் பெரிய காற்று ஒன்று அடித்து இந்த மரம் சாஞ்சி விழுந்ததுக்கு பிறகு கூரை ஷீட்டெல்லாம் நடுவில் 2 வெடிச்சு போயிட்டு வீடெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருச்சு. வீட்டுக்கு அந்த ஒவ்வொரு சைடில் அப்படியே டேமேஜ் ஆகிருச்சு. வீட்டுக்கிட்டே விழுந்துச்சு மரம்? வீட்டுக்கு பக்கத்துலேயே விழுந்துருக்கு. எத்தனை மணிக்கு விழுந்துச்சு? 2:15 மாதிரி விழுந்துச்சு. 2:15. மழை பெஞ்சிச்சா? பெரிய மழை பெஞ்சிச்சு. காத்து இருந்துச்சு? பெரிய காத்து இருந்துச்சு. என்கிட்ட இந்த மரங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வெட்டணும் சார். இல்லைன்னு சொன்னால் அந்த மரத்தினால நிறைய பாதிப்பு, அதிகமாக பாதிக்கப்படுறது நாங்களாம் வறிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்படி செய்கிறப்ப சரியான பாரதூரமான விளைவு தானே. முடிஞ்ச அளவுக்கு இந்த கருப்பந்தேயிலை மரங்களை அகற்றுமாறு தாய்மொழி கேட்டுக்கிறேன். இதேவேளை நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் டீசலை பருகிய பச்சிளம் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. போத்தலில் இருந்த டீசலை சோடா என அருந்திய பச்சிளம் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை நாராந்தனை தெற்கு பகுதியை சேர்ந்த சதீஷ் சஞ்சித் என்ற 1 வயதும் 9 மாதங்களுமான ஆண் குழந்தையே உயிரிழந்துள்ளது. கடந்த 18ஆம் திகதி உளவு இயந்திரத்தில் இருந்த டீசலை போத்தல் ஒன்றில் எடுத்த குழந்தையின் தந்தை அதனை வெளியில் வைத்துவிட்டு கை கழுவ சென்றுள்ளார். இதன்போது போத்தலில் இருந்த டீசலை சோடா என கருதி குழந்தை பருகியுள்ளது.
மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக ஊர்காவற்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார். சாட்சியங்களை ஊர்காவற்துறை போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர். கம்பஹா சீதுவ பகுதியில் இடம்பெற்ற ஃபேஸ்புக் களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட 15 யுவதிகள் உள்ளிட்ட 76 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பஹா சீதுவ பகுதியில் நடாத்தப்பட்ட ஃபேஸ்புக் களியாட்ட விருந்தில் கலந்து கொண்ட 15 யுவதிகள் உள்ளிட்ட 76 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டு களியாட்டம் இடம்பெறுவதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த களியாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த இளைஞர்களும் யுவதிகளும் ஐஸ், கஞ்சா பயன்படுத்தியிருந்ததாக போலீசார் கூறினர். அத்துடன் சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா, வெளிநாட்டு சிகரெட்டுகள் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் 40 கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கொடுக்குழாய் பகுதியில் 40 கிலோகிராம் கேரளா கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. புலனாய்வுத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆயுர்வேத மருத்துவ சான்றிதழை பெற்றுக் கொடுப்பதற்காக லஞ்சம் பெற்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயுர்வேத மருத்துவ சான்றிதழை பெற்றுக் கொடுக்க லஞ்சம் பெற முயற்சித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழிலதிபர் உள்ளிட்ட 3 பேர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரம்பரிய பெண் மருத்துவர் ஒருவரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயுர்வேத மருத்துவ சான்றிதழை திணைக்கள தலைவரின் கையொப்பத்துடன் பெற்றுத் தருவதாகவும் அதற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவை எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் 5 லட்சம் ரூபாய் முற்பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் அரசு சார்பற்ற அமைப்பு ஒன்றின் ஒருங்கிணைப்பாளர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த பயணி ஒருவரிடம் சோதனையிடப்பட்ட போது 10,000 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குருநாகலையை சேர்ந்த 41 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சட்டவிரோதமாக சிகரெட்டுகளை நாட்டிற்கு கொண்டு வந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணிடமிருந்து 23,600 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இன்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேற உள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இன்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேற உள்ளார். ரோமின் அகோஸ்டினோ ஜெமெல்சி வைத்தியசாலையிலிருந்து பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இன்று வெளியேற உள்ளார். பரிசுத்த பாப்பரசர் வத்திக்கானில் உள்ள அவரின் இல்லத்திற்கு திரும்புவார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 88 வயதான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் கடுமையான சுவாச தொற்று காரணமாக இரட்டை நிமோனியாவுடன் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். நிமோனியாவிற்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள போதிலும் பரிசுத்த பாப்பரசர் முழுமையாக குணமடைய இன்னும் சிறிது காலம் தேவை என வைத்தியர்கள் கூறியுள்ளனர். காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். தெற்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் அமாஸ் அரசியல் தலைவர் சாலா அல் பர்தவில் கொல்லப்பட்டுள்ளதாக அமாஸ் மற்றும் பாலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அரசியல் தலைவரின் மனைவியும் இதன் போது கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கைவிட்ட இஸ்ரேல் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காசா மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அமாஸை அழிப்பதை நோக்காக கொண்டு இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் காசாவில் அரசியல் தலைவர்களை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் தொடரின் முதலாவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 7 விக்கெட்டுகளில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் தொடரின் முதலாவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 7 விக்கெட்டுகளால் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது. விராட் கோலி மற்றும் பிலிப் சால்ட் இணைந்து பெங்களூரு அணிக்கு அதிரடி ஆரம்பத்தை வழங்கினர். 175 ஓட்டங்கள் என்ற இலக்கை ஆர்பிசி இந்த போட்டியில் விரட்டியது. முதல் விக்கெட்டுக்கு 95 ரன்கள் பார்ட்னர்ஷிப் காணப்பட்டது. 175 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆர்சிபி அணி போட்டியில் களமிறங்கியது. சால்ட் 31 பந்துகளில் 56 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 9 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்சர்களை அவர் விளாசிய நிலையில் வருண் சக்கரவர்த்தி சால்ட்டை ஆட்டமிழக்க செய்தார். இந்நிலையில் கோலி அதிரடியாக மறுமுனையில் துடுப்பெடுத்தாடினார். 36 பந்துகளில் 59 ரன்கள் எடுத்து இறுதி வரை அவர் ஆட்டமிழக்காமல் இருந்தார். அணித்தலைவர் ரஜத் படித்தார் 16 பந்துகளில் 5 பவுண்டரிகளுடன் 34 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். 16.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 177 ஓட்டங்களை எடுத்து ஆர்சிபி வெற்றி பெற்றது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்றைய போட்டிகள் நடைபெற்றன. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.